யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் காட்டுற அந்த ஃபுட்டை எடுத்துன்னு போய் அதுங்களுக்கு போடுறதுனால அதுங்க பல்கி பெருகி வசன்னு தெரியுதுங்க. இதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ இதில் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல. இதில் என்னென்னா பள்ளிக்கரணையில் கூட என் கசின் கிட்ட இதே மாதிரி பண்ணி சண்டை அதுக்கு பெரிய அளவில் சண்டை போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து, இன்னொன்று வெறிநாயை அடிச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு அதுக்கும் கேஸ் இருக்குது. அப்போ இந்த வெறிநாயை என்னதான் பண்ணலாம், அதுக்கான வரைமுறைகளோ அதற்கான விளக்க குறிப்புகளோ இல்லை அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எல்லாமே இருந்தாலும் கூட அதெல்லாமே சாத்தியமில்லாததுக்கு என்று சொல்லுவோம்ல. சில விஷயங்கள் சாத்தியமே இல்லாததுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த நாய்க்கான ஃபுட்டை வைக்கிறதுக்கு சண்டை போட்டால் அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அந்த ஜீவகாருண்யம் அந்த கேஸ் அது உள்ளார வருது. இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே செய்கிறவங்க பார்த்தா பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க ஜீவகாரணியம் பேசுவாங்க, நாயை பண்ணுவாங்க. த்ரிஷாவே அந்த மாதிரி ஆள் தான். அவங்களாம் அந்த மாதிரியான குரூப்பை சேர்ந்தவங்க தான். ரைட்டு, நீங்கள் எல்லாம் கார்லேயே போயிட்டு வரீங்க, கார்லேயே வரீங்க. ஆனால் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பையனும் நைட்டு அண்ட் டே போயிட்டு வரான். அதே மாதிரி கால் சென்டர் ஜாப் முடிச்சுட்டு நைட் அண்ட் டே போயிட்டு வரான். இவனும் நீங்கள் எப்படி வரி கட்டுறீங்களோ அதே மாதிரி தான் அவனும் வரி கட்டி பொருளாதாரத்தில் இந்த மாநிலத்தை முன்னேறத்துக்கு இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கான வேலையெல்லாம் பண்ணுறான். அப்படி இருக்கும்பொழுது அவனை நட்டாத்தில் விட்டா மாதிரி இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு பையனோ பொண்ணோ வீடியோ, அந்த பொண்ணு குலைச்சே சாவுது. ஏன்னா நாய்க்கடியினுடைய தீவிரம் எனக்கு தெரியும்.